ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைம் டால்க். இன்னைக்கு நம்ம பார்க்க வருது பொர்டோ டூ ப்ளூ வர்டெக்ஸ் சாப்டர் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் பொர்டோ கோடு மூஞ்சி மேலேயே லேண்ட் ஆகியிருப்பான். அதில் கோடு கடுப்பாகி பொர்டோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் பொர்டோ பின்னாடி தாவி சாரதா கிட்ட போய் நின்றுருப்பான். அண்டு பொர்டோவுக்கும் கோடுக்கும் ஃபைட் தொடங்குற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா கோட் பொர்டோ கிட்ட உன்னை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இவ்வளோ ஈஸியாக வெளியே வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே கோணாவுக்கு வந்திருப்பேன் பொர்டோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பொருட்டோ உன்னால் முடிகிறப்பவே இங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் வெளியேற்று, அப்படி பண்ணால் நான் உன்னை உயிரோடு விடுறேன் அப்படிங்கிறான். அதுக்கு கோடு கொஞ்சம் நிறுத்து, நீ என்ன சொன்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாமல் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடின நீ என்ன உயிரோட விடுறேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பொருட்டோ உனக்கு சரியாக கேட்டதில்ல, புரிஞ்சுதான் சீக்கிரம் வெளியே அனுப்பு, இல்லைனா இந்த தடவை உன்னோட இடதுக்கு நோடி மட்டும் விட மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு கோடு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பொருட்டோ, இங்கே வந்து இப்படி புலம்பிட்டு இருக்கிற உன்னை நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் வருது அப்படின்னு சொல்கிறான். இங்கே சாரதா பொர்டோ அப்படின்னு சொல்லையும், பொர்டோ சாரதா வெளியே ரொம்ப பேர் அந்த மான்ஸ்டர்ஸை சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, போய் அவங்களுக்கு உதவி பண்ணு, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். சாரதா பொர்டோ நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு பொர்டோ நம்ம அப்புறம் பேசலாம், உயிரோட இரு அப்படிங்கிறான். வில்லேஜில் சிக்கடாயும் சோச்சோவும் அந்த கிளாக்ரின்ஸை பந்தாடிட்டு இருக்காங்க. அதை ஈனோஜனும் ஹீமாவும் மேலே பறந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. சோச்சோ இது என்னைக்கே தான் அதிகமாக இருக்குது, மற்றபடி இதெல்லாம் டம்மி பாபா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கும் சோச்சோ பின்னாடி இருக்கிற மான்ஸ்டர்ல இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியே வந்து சோச்சோவை அட்டாக் பண்ண பார்க்குது. ஆனால் இனோஜின் சரியான நேரத்தில் அதை அல்லைக்கா தூக்கிறான். இனோஜின் சோச்சோவை கவனக்குறைவாக இருக்காத குண்டு அப்படின்னு சொல்லியும் அவன் தூக்கியிருப்பான்ல அந்த மான்ஸ்டர் அதோட வாழை வச்சு அவங்க பறந்துட்டு இருக்க பறவையோட ஒரு ரெக்கை விட்டு அப்போ அதில் பேலன்ஸ் இழந்த ஹீமாவரி கீழே விழ பார்க்குறா. அதை பயன்படுத்திட்டு அந்த மான்ஸ்டர் ஹீமாவரி அட்டாக் பண்ண போகுது. அப்போ அந்த இடத்துல கவாக்கி சரியான நேரத்தில் வந்துடுறான். கவாக்கி அந்த மான்ஸ்டரை அடித்து பறக்க விடுறான். ஈனோஜின் ஹீமாவை பிடிச்சிடுறான். ஹீமா கவாக்கி கிட்ட நன்றி ஒன்னிச்சான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு கவாக்கி என்னை அப்படி கூப்பிடாதன்னு நான் எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்ட்டு சொல்கிறான். ஏண்டா மீட்ஸ்கி கிட்ட தான் அப்படி பேசுகிறானா, நீ ஹீமா கிட்டையும் அப்படி தான் பேசுறியா? அப்போ சிக்கடாய் ஒரு மான்ஸ்டரை பார்த்து இந்த கிளாக்ரிம் மற்ற எல்லாத்தையும் விடையும் வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அதுங்களோட சுப்பீரியர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கண்ணிமிக்கிற நேரத்தில் அது கவாக்கி பின்னாடி இருக்கிற மான்ஸ்டர் வழியாக டெலிபோர்ட் ஆகி கவாக்கியா மண்டியிலே அடித்து மண்ணை கவ வைக்குது. அது கவாக்கியா பார்த்து ஒட்சுசுக்கி அப்படின்னு சொல்லையும் சிக்கடாய் ஷேடோ பரலிசிஸ் ஜூட்ஸ் போட்டு அதை பிடிச்சிடுறான். சிக்கடாய் என்னால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, ஸோ சீக்கிரமாகவே தப்பிச்சிரு கவாக்கி அப்படின்னு சொல்கிறான். இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிப்பில் கர்மா காட்டுறாங்க. கவாக்கி கர்மா பேஸ் ஒன்றுக்கு போகிறான். கவாக்கி அந்த மான்ஸ்டரை பார்த்து எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை ஒட்சுசுகி அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டரை பிளாஸ்ட் பண்ணுறான். ஆனால் அங்கே இன்னும் நிறைய கிளாக்ரின்ஸு வந்துட்டே இருக்குது. சிக்கடா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அப்படி எத்தனை மான்ஸ்டர் தான் இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு கவாக்கி எத்தனைங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் எல்லாத்தையும் கொள்ளுவேன் அப்படிங்கிறான். இங்கே பொருட்டோவை எல்லா கிளாக்ரிம்ஸும் சுத்து போட்டுட்டாங்க. அதில் ஒரு கிளாக்ரிம் பொருட்டோவை அடிக்க வர பொருட்டோ அதை தன்னோட கட்டணாவை வச்சு ஒரே வெட்டு 2 துண்டு. இப்போ எல்லாம் சேர்ந்து அடிக்க வர பொருட்டோ எல்லாத்தையும் கண்ணிமிக்கிற நொடியில் துண்டு துண்டாக வெட்டி போடுறான். அதை பார்த்த கோடு அப்போ நீ சும்மா புலம்பல போலையே அப்படின்னு சொல்கிறான். பொருட்டோ நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா இதில் எதுவுமே மிஞ்சாது அப்படிங்கிறான். அதுக்கு கோடு கொஞ்சத்தை கொண்டுட்டு ரொம்ப ஆடாத, என்கிட்ட இன்னும் நிறையா இருக்குது, இது எனக்கு வெறும் டூல்ஸ் தான் அப்படிங்கிறான். பொருட்டோ உனக்கு இன்னும் 10 டெயில்ஸோட கோரமுகத்தை பற்றி தெரியலை. அதுக்கு கோடு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லையும் இங்கே சாரதா த கிரேட் ஃபயர்பால் ஜூட்ஸு சுடேரியை போட்டு கிளாக்ரிம்ஸை அடித்து துவச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஒரு லீவ் சினோவி எம்மா நீ உண்மையிலே கெனினானா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சாரதா நான் கெனினா ஜுனினாங்கிறதுலாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்குறா. அதே நேரத்தில் சாரதா பின்னாடி ஒரு கிளாக்ரிம் சாரதாவை கடிக்க வருது. ஆனால் பக்கத்தில் இருந்த சினோபி இடையில பூந்து அந்த கடியை வாங்கிக்கிறான். அண்ட் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீயாக மாறுறாரு. அதை பார்த்த எல்லாரும் மரமா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோடு பொருட்டோவை பார்த்து எனக்கும் உனக்கும் 10 டெயில்ஸை பற்றி நல்லாவே தெரியும், அதுங்க ஒட்சுசுக்கி சாப்பிடும்,
ஆனால் அதுக்கு முன்னாடி ஒட்சுசுகிஸ் கிடைக்கிற வரைக்கும் கண்ணில் படுற எல்லாரையுமே சாப்பிடும் அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ நார்மலாக அதுதான் உண்மை, ஆனால் இனிமே கிடையாது. ஏன்னா அதுக்கு நீ ஒரு உருவம் கொடுத்துட்ட, இன்னும் லேட் ஆகலை, உன்னால் முடிகிறப்பவே அதெல்லாம் அழிச்சிடு, இல்லைனா நம்ம எல்லாருக்கும் மோசமான எதிர்காலம் தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு கோடு, நீ என்னதான் சொல்ல வர, எப்படியும் 10 டேல்ஸ் ஒட்சுசுகிஸை சாப்பிட்ட அப்புறம் அது இந்த உலகத்தில் டிவைன் ட்ரீயா மாதிரி நேரம் வந்ததும் இந்த உலகத்தை மண்ணோட மண்ணா வைக்கிறோம், எப்படியும் நானும் அதைத்தானே எதிர்பார்த்தேன். அதுக்கு பொருட்டோ இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், உன்னை வாழ விடுறேன், அதுக்கு கைமாறா எனக்கு 10 டேல்ஸோட மெயின் பாடி இருக்கிற இடத்த காட்டு அப்படிங்கிறான். அதுக்கு கோடு, முட்டாள்தனத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, உன்னோட மூளையை கலத்தி வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பொருட்டோ, தெளிவாக சொல்கிறேன், உன்னை கொல்றது ஈஸி, அர்த்தம் இல்லாமல் சாகிறதுக்கு உலகத்துக்கு ஒரு தடவையாவது நல்லது செஞ்சுட்டு வாழு அப்படின்னு சொல்கிறான். சும்மா பம்மாத்து காட்டாத, இங்கே நீ தான் சாக போற அப்படின்னு சொன்னதும் பொருட்டோ முட்டாள்களை காப்பாற்ற முடியாது போலைய அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ தான் கையை லைட்டாக டேன் பண்ணுறான். அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரு ஸ்பார்க்கு சீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதை பார்த்த கோடு, இது வேற ரசிகன் தானே, இதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நார்மலாக ரசிகன் ஒரு சக்கரா பால் தானே, ஆனால் இது பொருட்டோ மேலே ஒரு ஸ்பார்க் மாதிரி சுற்றி சுற்றி வருது, இது உண்மையில ரசிகன் தானா? சரி, பொருட்டோ இதை ரசிகன் உசுகிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டர்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அன்லைக் நருட்டோ மாதிரி இல்லாமல் பொருட்டோ டைம் ஸ்கிப் ஸ்டார்டிங்லேயே தனக்கான ஓன் வேரியேஷன் ஆஃப் ரசிகனை கற்றுக்கிட்டு வந்திருக்கான். இந்த ரசிகனோட போகிற அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா அனிம் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பாஸ்.